கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, காலேஜ் டைம் ஆயிடுச்சு, கார் இல்லையப்பா. கார் இல்லையா? ஏமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். டாக்ஸி முடியாது. அடடே சட்டப்படி நம்ம பரமானந்தம் கார் தான் புஸ்தகம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. சரி அந்த டிரைவர்ட்ட நான் சொன்னதா சொல்லி காலேஜில் போய் இறங்கிக்க போ. போ டைம் ஆச்சு. அதெல்லாம் சட்டப்படி கரெக்டா இருக்கணும். இந்தாமே நீதானே மிஸ்டர் பரமானந்த வீட்டு டிரைவர்? அப்பா என்ன கொண்டு போய் காலேஜ்ல விட சொன்னார். என்ன மேன் அப்படி முழிக்கிறேன்? கால் செவிடா. அப்பா என்ன கொண்டு போய் காலேஜ்ல விட சொன்னாரு. புரிஞ்சதா? புரிஞ்சது. இந்த புஸ்தகம் ஏ ராமா, இத கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு. சீக்கிரம் எடு மேன் வண்டியே. எந்த காலேஜுக்கு போகணும்? உயிர் காலேஜுக்கா செத்த காலேஜுக்கா? நான்சென்ஸ். விமென்ஸ் காலேஜ். காலேஜுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனா படிப்பு உருட்ட மாறிட்டேன். மைண்ட் யுவர் பிசினஸ். அம்மா ஷட் அப். தேங்க் யூ. சாயந்தரம் எத்தனை மணிக்கு கார் கொண்டு வர? தேவையில்லை, நான் டாக்ஸில நான் இருக்கும்போது நீங்க டாக்ஸில போறதாவது. காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? 4 o'clock. 4 o'clock கரெக்டா கார் கொண்டு வந்துடுறேன். பார்த்து பரீட்சை எழுதுங்க, காப்பி அடிக்காதீங்க. ஷட் அப். புஸ்தகம். மைண்ட் யுவர் பிசினஸ். எங்க போனோம்? வீட்டுக்கு. பீச் வழியா போ. பீச் வழியா? ஐயோ டிரைவர், என்ன இது? நான் என்ன செய்யறது? ஸ்டீரிங் லூசா இருக்கு. நான் இந்த பக்கம் திரும்பினா அது அந்த பக்கம் திரும்புது. நல்லா இருக்கு வாட்டர் லட்சணம். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஆஹா. என்னாச்சு? பேரட்டு தரங்க. ரொம்ப ஹீட் ஆகி போச்சு. புறப்படுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஐயோ, இந்த 2 மணி நேரம் இங்க போர் அடிக்கிறத விட 2 தடவை வீட்டுக்கு நடந்தே போயிட்டு வந்துடலாம். தாராளமா போங்க. நேத்து பத்திரிக்கை பாத்தீங்களா? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தனியா நடந்து போய்கிட்டு இருந்தாலாம். யாரோ 3 பேர் வழி மறிச்சு நகையெல்லாம் கேட்டாங்களாம். அந்த பொண்ணு நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளாம். சதக்குன்னு கத்தியால குத்தி நகையெல்லாம் புடுங்கிட்டு தூக்கி அந்த கடல்ல எரிஞ்சுட்டாங்களா. அந்த இடம் தான் அது. கவலைப்படாதீங்க, உங்களை அவ்வளவு சாதாரணமா தூக்க முடியாது. 16 வயது பருவமங்கை லதா தனியாக போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று 3 குண்டர்கள் பாய்ந்து கபால் என்று அவளை தூக்கி சென்றனர். பருவமங்கை லதா துடிதுடித்து அலறினாள். பேப்பர் நியூஸ். நீங்க போங்க. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது.